இல்ல, இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல இப்படி ஒரு குடும்பமா? ஏன் இந்த குடும்பத்துல அப்படி என்ன குறைய கண்டுட்ட? இங்க எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்கும். அது இல்லங்க, இன்னைக்கு நான் ஜெயந்தி அக்காவை ரோட்ல வச்சு பாக்குறப்ப அவங்க நடந்தது எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த அட்வான்ஸ் உலகத்துல ஜெயந்தி அக்காவை இப்படி பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வீட்ல என்ன நடக்குது? உங்க பொண்ணுக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றாங்க. நீங்களும் ஒரு அம்மாவா அதுக்கு எதிர்த்து நிக்காம துணை நிக்கிறீங்க. இப்படி ஸ்கூல் படிச்ச பொண்ணுக்கு அவ விருப்பமே இல்லாம கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? அவ ஒழுங்கா எங்க பேச்சு கேட்டிருந்தானா அவளுக்கு நாங்க பொறுமையா கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். படிக்கிறேன்னு சொன்னா அதான் என் வீட்டுக்காரர் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு பொண்ணு படிக்கிறேன்னு சொன்னது அவ்வளவு பெரிய தப்பா? அது தப்புதான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அது தப்புதான். ஒரு பொண்ணுக்கு தேவையான வசதி வாய்ப்பு எல்லாம் இங்க கிடைக்குது இல்ல, தாராளமா கிடைக்குது இல்ல. அதுக்கப்புறமா அவ படிச்சு என்ன பண்ண போறா? திரும்பவும் காசு சேர்த்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழத்தானே போறா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவளுக்கு ஏற்கனவே இருக்குதானே. அப்படி இருக்கிறப்போ அவ எதுக்காக படிக்கணும்? இப்படி ஒரு வசதியான வீட்ல வந்து பிறந்துட்டு படிச்சாலும் படிக்காட்டியும் சந்தோஷமா தானே வாழ போறா. என்னங்க ஒரு பொண்ணு பெத்த நீங்களா இப்படி பேசுறீங்க? என்னதான் காசு பணம் இருந்தாலும் சித்ராவுக்கு ஒரு லட்சியம் கனவு இதெல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் எதுக்கு? இந்த வீட்டு ஆம்பளைங்க பேச்சை கேட்டு அனுசரிச்சு போனா அவ காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கலாம். எங்க பேச்சை கேட்டு உன்கிட்ட வந்ததுனால தானே இப்ப இவ்ளோ பிரச்சனை. திரும்பவும் நீ ஏதாவது சொல்லி அவளை குழப்பி விட்டுறாத. அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இன்னைக்கு வெளியில பொண்ணுங்களை பாருங்க, எவ்வளவோ சாதிக்கிறாங்க. நம்ம பண்ற அந்த சாதனை நம்மளோட அடையாளம். பொண்ணுங்களுக்குன்னு தனி ஒரு அடையாளம் வேணும். ஆம்பளைங்க சொல்றதெல்லாம் வேத வாக்குன்னு நம்புறதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி இருக்கிறது தப்பு இல்ல. சித்ரா பாவம், சின்ன பொண்ணு. இத அவ படிக்க வேண்டிய வயசு. இந்த வயசுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையுமே முடக்கி இன்னொரு ஆம்பளை கிட்ட போய் அடிமை மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ சொல்றீங்களே. ஒரு அம்மாவா உங்களுக்கு இது தப்புன்னு தோணலையா? இந்த வயசுல சித்ராக்கு என்ன தெரியும்? இப்பவே குடும்பம் நடத்துற பக்குவமும் மனநிலையும் அவகிட்ட இருக்குமா? உண்மைய சொல்லணும்னா இந்த வயசுல சித்ராவை இப்படி கட்டி கொடுக்கறது உங்களுக்கு தப்புன்னு தோணவே இல்லையா? ஒரு +2 படிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அந்த காலம். இந்த காலத்துல அவ வயசு பொண்ணுங்க எல்லாம் அடுத்து என்ன படிக்கலாம், வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் சித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த சொல்றீங்க. அவ கல்யாணம் பண்ணிட்டானா அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த 1 வருஷத்துல குழந்தை பிறக்கும். அதோட அவ வாழ்க்கையை முடிஞ்சிடாதா? சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேனா, ஓ அவசரமா வந்தது அன்னிக்கிட்ட பேசுறதுக்கு தானே? இத பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நீ மூக்க நுழைக்கிற வேலையை வச்சுக்காத. நீ ஏற்கனவே என் பொண்ணு வாழ்க்கையில தலையிட்டதுனாலதான் இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. திரும்ப உன் புத்தி சொல்றேங்கிற பேர்ல அவ வாழ்க்கையில வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. எங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு என்கிட்ட வந்துடாத, புரியுதா? சூப்பரா இருக்கு. இரு, எப்படி இருக்குன்னு உனக்கு வச்சு பார்க்கலாம். திரும்ப கரெக்டா எடுத்திருக்காங்க. இந்த புடவையை கட்டினா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி முறைக்கிற? அப்புறம் என்ன பண்ண சொல்ற இப்போ? இங்க பாரு, உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. மாமா உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுப்பாரு. நான்லாம் என் கல்யாணம் நின்னு போச்சேன்னு வருத்தத்துல இருக்கேன். ஆனா உன் கல்யாணம் தான் நடக்க போதில்ல, அப்புறம் ஏன் வருத்தப்படுற? நான் இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன்.
அதுக்குள்ள கல்யாணம்னா எப்படி? நீ ஸ்கூல் எல்லாம் இல்ல, மாஸ்டர் டிகிரியே முடிச்சாலும் உன்னை வேலைக்கு அனுப்பி யாரும் இங்க அழகு பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி தான் கொடுக்க போறாங்க. அதுக்கு நீ இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனுக்கு நல்லதா ஆக்கி போட்டு நல்ல பொண்டாட்டின்னு பேரிடு. நாம என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரிய போறது இல்ல. சரி சரி, டைம் ஆயிடுச்சு. முதல்ல நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு. அதுக்கப்புறமா நான் வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு நகையெல்லாம் போட்டு விடுறேன். நான் முதல்ல பிளவுஸ் போட்டு ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். அப்புறம் உன்னை கூப்பிடுறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நீ கொஞ்சம் வெளியேற. நீ சொல்றதும் கரெக்ட் தான்.